வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்கன்னா, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், கன்னி லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் 3ஆவது ராசியான மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்தவுடைய மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான். இப்போ புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இன்றைக்கி 3ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அதாவது சிம்ம ராசியில் இருக்கிறாருங்க. சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி பகையாக இருக்கிறார். அப்படி பகையாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, இதே புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி அவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போயிடுவார். இப்போ பகையாக இருக்கிறவர் அடுத்தது 3ஆம் தேதி கன்னி ராசிக்கு தான் சொந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆட்சியாக உட்காந்துருவார். அப்போ புத்திக்காரகன், அறிவுக்காரகன், இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி யோசனை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அதிபதி புதன் பகவான் தான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா புதன் தான். அதாவது புதன் பகவான் தான் நவகிரகத்திலேயே, அதாவது அறிவுக்காரகன் சொல்லுவாங்க. புத்திக்காரகன், அறிவுக்காரகன். நம்மளுடைய யோசனைகள், நம்மளோட புத்தி வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவான் தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பகையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் டு ஒரு 2 மாத காலமாகவே உங்களுக்கு நிறைய தடைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஏன்னா அப்படி இருந்தவர் இந்த 3ஆம் தேதி அவர் தன் சொந்த வீட்டில் போய் உக்காந்தாருன்னா மட்டும்தான் உங்களுக்கு படிப்பு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது, இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் 4ஆம் இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் அப்படி உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். அதை விட பார்க்கும்போது உங்களுக்கு கல்வியில் மட்டும் இல்லை, நீங்கள் படிச்சுட்டே எனக்கு தொழில் இல்லாத இருக்கிறவங்களுக்கு, எனக்கு சரியான ஒரு வேலை அமையலை, எனக்கு சரியான ஒரு கட்டன்றது தொழில் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உடைய 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குங்க. அதாவது படித்த படிப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும், உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி திருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள், கிட்டத்தட்ட இந்த 2 மாத காலமாகவே உங்களுக்கு நிறைய தடைகள் வந்தது உண்மைதான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தொழில் தடை மட்டுமே இல்லை, குடும்பத்துக்குள்ளார நிறைய வாக்குவாதங்கள், பண கஷ்டம், அதாவது குடுக்குள் வாங்கல் தடை, இது போலலாம் இருந்தது. புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20 தேதி வரைக்கும் உங்களுடைய கனவு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், மண்மனை வாங்கணும், நமக்கு தொழில் மாற்றம் பண்ணணும், இல்லை வெளிநாடு வெளி மாநிலம் போகலாமா, இது போல் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களோட அதிபதி உங்களுடைய சொந்த வீட்டில் கன்னி ராசியில் உட்காரக்கூடுவார். அந்த உட்காரக்கூடிய ஒரு தருணம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கன்னி ராசியில் நேச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதாவது ராஜபங்கம் நேச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் இந்த 2 வீட்டுக்குமே, ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் கன்னி ராசியில் போய் நேச்சம் அடைஞ்சிருக்கும் போது, அதாவது குடும்பத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய பண கஷ்டம் தான் கொடுத்துருப்பார். பண கஷ்டம் கிடையாது மட்டும் இல்லைங்க, விவசாயம் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விவசாயம் நஷ்டம், ஆடு மாடு வெள்ளாமல் பண்ணையம் பண்ணவங்களுக்கு ஆடு மாடு நஷ்டம், அதே மாதிரி சுய தொழில் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2 மாதமாக தொழில் செய்து காலகாசு பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அன்னைக்கே அவரும் துலா ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியை போயிடுவார். 3ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் பகவான்
தான் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசிக்கு வந்துடுவார். கன்னி ராசியில் இருக்க வேண்டிய சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு போயிடுவார். அந்த 3ஆம் தேதி போயிட்டார் அப்படின்னா சுக்கிர பகவான் 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன் சொந்த வீட்டில் உட்காருவார். சுக்கிர பகவான் யார்? கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? மனைவியை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவி சங்கடங்கள் விலகும். ஏன்னா ஆட்சியை உட்காந்துடுறாரு, அந்த சங்கடங்கள் விலகும். அதேமாதிரி மனைவிக்கு தொழில் மாற்றம், இல்லை படிச்சிட்ருக்காங்க, ஏதாவது மேல் படிப்பு படிக்கலாமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது வருமா, மனைவி வகையில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, இது போல் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து அந்த 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி உட்காந்துறாரு பார்த்தீங்களா, அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து இப்போ வந்து 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால புத்திர பாக்கியங்கள் கூட நிறைய பேருக்கு தடையாக இருந்திருக்கணும். அப்படி தடையாக இருந்தவங்களுக்கு இந்த 5ஆம் தேதி, அதாவது வந்து இந்த 3ஆம் தேதி 5வது வீட்டுக்கே போயிடுறாரு. புத்திரஸ்தானத்துக்கே அதிபதியே உட்காந்துடுறாரு. அப்படி உட்காந்துட்டார் அப்படின்னா 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் சொந்த வீட்டில் ஆட்சியை உட்காந்துறாரு இல்லைங்களா, அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணம். புத்திர பாக்கியமும் நல்லாயிருக்கும். 5ஆம் இடம்ன்றது புத்திர பாக்கியம் மட்டுமே கிடையாது, பூர்வ புண்ணியஸ்தானமும் கூட. அப்போ உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியத்தில் யாரோ செத்த நேரம், யாரோட ஆத்ம சாந்தி ஆகலை, யாரோட பாவக்குறைகள் இருந்தால் கூட, வர்க்க தோஷம்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இருந்தால் கூட அந்த 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதோ, இல்லை அந்த பூரி புண்ணிய சாபத்தை நிவர்த்திப்படுத்திக்கிறதுக்கு அருமையான ஒரு நேரம் அந்த 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு 5ஆம் இடம் மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், புத்திரஸ்தானமும் கெட்டு போகும், பூரி புண்ணியஸ்தானமும் கெட்டு போகும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே கெட்டு போயிருக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. காரணம் என்னென்னா, இப்போ உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ எந்த வேலையுமே கொடுக்க மாட்டார், எந்த வேலையும் செய்ய மாட்டார். புத்திர பாக்கிய தடையாக கொடுத்துருப்பார். பூரி புண்ணிய சாபத்தினாலேயும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 3ஆம் தேதிக்கு மேலே நிச்சயம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1ஆம் பாவகத்துக்கு 4ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ல் பகையாக இருக்கும்போது சொந்த பந்தத்தினால தேவையில்லாத சங்கடங்கள் அனுபவிக்கலாமே தவிர கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார் ஒரு 2 மாத காலமாகவே. ஏன்னா மற்றவங்களால் கண்டிப்பாக நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 20ஆம் தேதி வரைக்கும் புதன் போய் ஆட்சியை உட்காந்தாருன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இப்போ சூரியன் யாருன்னா ஒளிக்கிரகன்னு சொல்லுவாங்க. ஒளிக்கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து அவர் இன்றைக்கி 4ஆம் இடத்துல கன்னி ராசியில் இப்போ பகையாக இருக்கிறார். பொதுவாக நவகிரகத்திலேயே ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியவர் யார், கௌரவத்தை பார்க்கக்கூடியவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான். மற்ற கிரகங்களோட கை கொத்து நம்ம போயிடலாம், ஆனால் சூரியனோட எப்பயுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆகி நம்ம போக முடியாது. சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவர் கரெக்டாக ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு லிமிட்டெடு பார்க்குறவர். அவர் வந்து இப்போ 4ஆம் இடத்துல மாதிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய்க்கு கண்டிப்பாக உடல் உபாதிகள், ஏன்னா 4ஆம் இடத்துல அவர் இன்றைக்கி பகையாக இருக்கிறார். அதனால் உடல் உபாதிகள், தாய்க்கு ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல், மனச்சங்கடங்கள், மருத்துவ செலவுகள் ஏதோ ஒருத்தர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தாய்க்கு நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 6-11 பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலேயே மிதுன ராசியில் அவர் நட்பில் உட்காந்துருக்கும்போது நண்பர்களாலேயோ அல்லது கூட பிறந்த சகோதரனாலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படின்னா சகோதரன் நம்ம எடுத்துக்கலாம். அவர் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள், மனச்சங்கடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். பொதுவாக ஒருத்தருக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் திருமணம் ஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் இப்போ 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம்ன்றது கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் தடையாகவே இருக்கும்.
ஒரு உதாரணம், நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு திருமணம் ஆகலாம், தள்ளி போனவங்களுக்கு சரியாயிடலாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணங்கள் கண்டிப்பாக தடையாக இருக்கலாம். திருமணம் மட்டுமே இல்லை, நான் ஒரு பெண்ணு விரும்புகிறேன், நான் ஒரு பையனை விரும்புகிறேங்க, இல்லை எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, இந்த 2-3 மாதமாக, அதாவது கரெக்டாக 4 மாதம் அளவுலேயே பார்த்துட்டா ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா என்னைக்கு உங்கள் ராசியில் கட்டான்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாரோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, குரு என்னைக்கு 12ல் உட்கார்ந்தாரோ அதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து தள்ளி போட்டிருப்பார். அது உங்களுக்கு நட்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பழக்க வழக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் இருக்கலாம், ஒரு காசு வழிப்பான விஷயத்தில் கூட இருக்கலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் நட்பு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. அந்த மாதிரி இடத்துல தான் குரு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம். ஏன்னா 12ஆம் இடம், 12ல் குரு மறையும் போது பெருசாக எந்த பலனும் கொடுத்துட மாட்டார். அதனால் நட்பு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8-9 பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. பொதுவாக மகர ராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சனி பகவான். அவர் இப்போ 9ஆம் இடத்துல பிதிருஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கி ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி பார்த்தா தந்தைக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும், ஏதோ தொழில் நல்லாயிருக்கும், குடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவருடைய தேவைகள் என்னன்றது ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு சுமாராக இருக்குன்னு சொல்லிக்கலாமா தவிர பெருசாக இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியில் 12ல் போயிட்டு, அதாவது குரு நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குருவே 12ல் மறையும் போது நமக்கு பார்த்திங்கன்னா தொட்டது தொலங்களை வச்சது விலங்கலை எதிர்பார்த்தது நமக்கு அமையலன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா 4 மாதமாக, அதாவதுன்றது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம், அடுத்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்போ செப்டம்பர் மாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க. கணக்குக்கு இந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் டு ஒரு 4.5 மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு சிரமம் தான். தொழில் முடக்கம், பண கஷ்டம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, படிப்பில் தடை, எதிர்பார்த்த முயற்சி நமக்கு வெற்றி ஆகலை. மொத்தத்தில் கொடுத்த மாதிரி கொடுத்து நமக்கு ஓரளவுக்கு லாக் பண்ணியிருப்பார். படிச்சிருப்பாங்க, அதுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சியில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ இருக்குது. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் மாறக்கூடிய இடம் எப்போன்னா இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் உட்காரும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் எடுத்த அந்த முயற்சி கொஞ்சம் வெற்றி அடைய நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போனால் கூட உபத்திரின்ற பேர் வரும். கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.